ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போது இந்த பார்ட்டில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த இஸ், ஆம், ஆர், வாஸ், ஹேஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும். ஏன்னா இது நான் ஏன் ஒரே ஸ்ட்ரெச்சில் இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே இன்டர்கனெக்டட் அப்படி தான். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் ஆச்சுன்னா இது ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும், ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த இஸ், வாஸ், வேர், ஹேஸ், ஹேவ் இதெல்லாம். ஸோ இப்போது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசண்ட்டாக என்ன நடக்குதோ அதுக்கு தான் இஸ் சொல்லுவாங்க. ப்ரெசண்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை நடக்குது இஸ் வரும். அந்த இஸ் அது கூட எதுக்கு வரும்? ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இஸ் வரும். ஓகேவா? ஆனால் ஆறுங்கிறது ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு திங்கை பற்றியோ கிடையாது. நிறைய பேர், மோர் தேன் ஒன் பர்சன் ஆர் மோர் தேன் மெனி ஒன் திங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இஸ்ஸுனா ஒன் பர்சன், ஆறுனா ஒன்றுக்கு மேலே இருக்கிறதுக்கு, அதான் சிங்குலர் ப்ளூரல் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹேஸ், ஹேவ். ஐ, ஆமுங்கிறது எப்போ யூஸ் ஆகும்னா ஐயோட மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆமுங்கிறது ஐ ஆம் டூயிங், ஐ ஆம் சிங்கிங் அப்படிங்கிறத அந்த ஆம் இந்த ஐயோட மட்டும்தான் யூஸ் ஆகும். சரியா? வேறு எது கூடவும் யூஸ் ஆகாது. இஸ்ஸுனா ஒன் பர்சன் ப்ரெசண்ட்டாக நடக்கிறது, ஒன் பர்சன் ஆர் ஒன் திங் நடக்கும்போது ஆட் ஆகும். ஆறுனா மோர் தேன் ஒன் பர்சன் ஆர் ஒன் திங் ப்ரெசண்ட்டாக ஏதாவது நடக்கும்போது அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹேஸ் அண்ட் ஹேவ் அப்படின்னு வரலாம். ஹேஸ் அண்ட் ஹேவ். ஓகே, இப்போ இந்த ஹேஸ் அண்ட் ஹேவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இஸ்ஸு அப்புறம் ஆருக்குமே இது ப்ரெசண்ட்டு சொல்லிட்டோம். இதோட பாஸ்ட் டென்ஸில் என்ன வரும்? இஸ்ஸுக்கு வாஸ், ஆருக்கு வேர். இந்த பிளேஸ் ஆஃப் இஸ் வாஸ், இந்த பிளேஸ் ஆஃப் இஸ் வேர், இந்த பிளேஸ் ஆஃப் ஆர். வாஸுங்கிறது ஃபார் ஒன் பர்சன் ஆர் ஒன் திங், வேறுங்கிறது ஃபார் மோர் தேன் ஒன் பர்சன் ஆர் மோர் தேன் ஒன் திங். ஓகே, இஸ் அண்ட் ஆர் ஆர் டுடே வேர்ட்ஸ். இஸ் அண்ட் ஆர் ஆர் டுடே வேர்ட்ஸ் அப்படின்னா, இஸ் அண்ட் ஆர் ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது. வாஸ் அண்ட் வேர் ஆர் எஸ்டர்டே வேர்ட்ஸ். எஸ்டர்டே வேர்ட்ஸ்னால் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ், ஆருக்கு பதிலாக வேர். ஸோ இஸ்னா ஒன் பர்சன் ஒன் திங், வாஸ்னா ஒன் பர்சன் ஒன் திங். இஸ் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ் இஸ் யூஸ்ட் இன் தி பாஸ்ட் டென்ஸ். இஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் ஆகும், வாஸ் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் ஆகும். ஆர் மோர் தேன் ஒன் பர்சன் ஆர் ஒன் திங். ஆரோட ரீப்ளேசிங் வேர்ட் ஃபார் பாஸ்ட் டென்ஸ் வேர். இது மோர் தேன் ஒன் பர்சன் ஆர் ஒன் திங். இது உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். ஆர் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் ஆகும், வேர் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் ஆகும். இஸ் அண்ட் ஆர் ஆர் டுடே வேர்ட்ஸ். டுடே வேர்ட்ஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸ். வாஸ் அண்ட் வேர் ஆர் எஸ்டர்டே வேர்ட்ஸ். எஸ்டர்டே வேர்ட்ஸ்னால் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஹேஸ் ஆர் ஹேவ். ஹேஸ் ஆர் ஹேவ்னா, ஹேஸ்னா ஒன் பர்சன் ஒன் திங்குக்கு வரும், ஹேவ்னா மோர் தேன் ஒன் பர்சன் ஒன் திங்குக்கு வரும். அதுக்கப்புறம் வி ஹேவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஐ அண்ட் யூ அதுக்கு மட்டும்தான் வி ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதுலேயே பாஸ்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா ஹேட் அப்படின்னு வரும். அந்த ஹேட் ஹேஸ், ஹேவ் ரெண்டுத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? இந்த ஹேஸ் அண்ட் ஹேவ் ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஹேட். ஸோ ஹேஸ் அண்ட் ஹேவ் ஆர் present tense and had is past tense. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் கிளியராக எழுதுகிறேன் பாருங்கள். இஸ் அப்படிங்கிறது ப்ரெசண்ட் ஆர் டுடே வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ், ஆம், ஹேஸ், ஹேவ். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ் yesterday words. past tense yesterday wordsனா இஸ்ஸுக்கு was வரும், ஆமுக்கு ஐயோட சேர்த்து தான் வரும், இதுக்கு கிடையாது. ஆருக்கு வேர் வரும், ஹேஸ் அண்ட் ஹேவ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஹேட் வரும். இது அவ்வளோதான்.
இது வந்து ஒன் பர்சன் ஆர் ஒன் திங், இது மெனி பர்சன் ஆர் மெனி திங்ஸ். இது ஒன் பர்சன் ஆர் ஒன் திங், இது இது வந்து இட் இஸ் யூஸ்ட் ஒன்லி வித் ஐ அண்ட் யூ. ஓகேவா? ஹேவுங்கிறது வந்து ஐ அண்ட் யூக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஹாவ் ஐஸ்கிரீம், யூ ஹாவ் புக் அப்படின்னு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு மை நேம் இஸ், ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி தான் பேசுகிறோம். மை நேம் இஸ் ஸ்ரீ. ஐ ஆம், ஏன்னா ஆம் வந்து ஐயோட மட்டும்தான் யூஸ் ஆகும். ஐ ஆம் இன் கிளாஸ் 1. This is my teacher. Sumit's mother is a doctor. Naseem's father is very tall. Rahul's grandparents are very kind. ஏன் இங்கே ஆர் வந்துச்சு, இங்கெல்லாம் இஸ் வந்துச்சு? இதெல்லாம் ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது இஸ் வருது. இங்கே 2 பேர், கிராண்ட் பேரண்ட்ஸுங்கிறது தாத்தா பாட்டி, கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் 2 பேர் இருக்கிறதுனால ஆர் வரும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இஸ் ஆம் ஆர் ஆர் பார்க்கலான்னா, மை ஃப்ரெண்ட்ஸ்னால் ப்ளூரல், மோர் தேன் 1. அப்போது மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க். who is this boy is talking. இந்த பையன் தான் வந்து பேசுகிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் தி பார்க். ஐயோட வரும்போது என்ன வரும், ஆம் வரும். ஐ ஆம் சிட்டிங் ஆன் த கிராஸ். சானியா அண்ட் ஜோஹன் 2 இருக்கிறதுனால ஆர் பிளேயிங் வித் த பால். சுமன் ப்ளூ ஷர்ட் எங்கே இருக்குது, யார், இவன். அப்போது சுமன் is wearing a blue shirt. Nitin is trying to catch Diya. I am looking at Diya. Suman is running to catch the ball. We are happy. ஏன் ஆர் வந்துச்சு, வீனா எல்லாரையும் சேர்த்து சொல்கிறான். ஸோ we are happy. அதுக்கப்புறம் has and haveக்கு பாருங்கள், has and have. isனா is, am, are about present. ஓகே, present. அதுக்கப்புறம் இஸ் ஒன் பர்சன் ஆர் ஒன் திங், ஆர் அபவுட் மோர் தேன் ஒன் பர்சன் ஆர் திங். ஐ இஸ் யூஸ்ட் ஒன்லி வித் am. ஓகேவா? இப்போது ஹேஸ் அண்ட் ஹேவ்னா when speaker speaks about one person or one thing. ஹேவ்னா more than one person or one thing. முக்காவாசி ஹேவ் வந்து இஸ் யூஸ்ட் ஒன்லி வித் ஐ அண்ட் யூ கூட மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஹேஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஹார்ஸ் ஹேஸ் 4 legs. ஹார்ஸுக்கு ப்ரெசண்ட்டாக 4 legs தான் இருக்கும், எப்போவுமே 4 legs தான் இருக்கும். ஹார்ஸ் ஹேவ் 4 leg அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஹார்ஸ் ஹேஸ் 4 leg, ஏன்னா அங்கே ஒரே ஒரு ஹார்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஓகேவா? ஃப்ளவர்ஸ் ஹேவ் பெட்டல். இங்கே என்ன இருக்குது, ஃப்ளவர்ஸுங்கிறது மெனி. ஸோ அப்போ அங்கே ஹேவ். ஃப்ரூட்ஸ் ஹேவ் சீட்ஸ். அப்புறம் பெல்லா ஹேஸ் அ டாப். ஐ ஹாவ் அ நியூ புக். ஓகேவா? ஐ ஹாவ் அ நியூ புக் நம்ம சொல்லியிருக்கோம்ல, எப்படி ஐ நியூவோட தான் ஹாவ் வரும் அப்படின்னு. அப்புறம் த ஹவுஸ் ஹேஸ் அ ரெட் ரூஃப். ஃபேரிஸ் ஹாவ் விங்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது வாஸ் அண்ட் வேர் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். வாஸ் அண்ட் வேர் ஆர் யூஸ்ட் இன் தி பிளேஸ் ஆஃப் இஸ் அண்ட் ஆர். ஓகேவா? இஸ் அண்ட் ஆர். அப்போது பார்பி வாஸ் அ பிரின்சஸ். பார்பிங்கிறவங்க ஏற்கனவே இருந்தவங்க. ஸோ பார்பி வாஸ் அ பிரின்சஸ். ஷீ ஹேட் அ கோல்டன் பால். அவங்கக்கிட்ட ஒரு கோல்டன் பால் இருந்துச்சு. ஒரு நாள், ஒன் டே, ஷீ வாஸ் இன் த கார்டன். தேர் வேர், ஏன்னா டால் ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்னால் அங்கே நிறைய இருக்குது, ஒன்றுக்கு மேலே இருக்குது, அதனால் அங்கே வேர் வந்துடுது. ஓகேவா? தேர் வாஸ் அ ஃபவுண்டெயின். ஒன்லி ஒன் ஃபவுண்டெயின் இஸ் தேர். அதனால் ஒரே ஒரு ஃபவுண்டெயின் இருக்கிறதுனால வாஸ் அ ஃபவுண்டெயின் டூ.
தேர் வேர் மெனி ஃபிஷ்ஷஸ் இன் இட். அங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்ததுனால அங்கே வேர் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹேட் எப்படி ஹேஸ் அண்ட் ஹேவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். கிரானி ஹேட் அ ஸ்மால் ஹவுஸ் இன் தி ஹில்ஸ். கிரானிக்கு ஹில்ஸில் ஒரு ஸ்மால் ஹவுஸ் இருந்துச்சு. கிரானி ஹேஸ் அ ஸ்மால் ஹவுஸ் இன் த ஹில், கிரானி ஹேவ் அ ஸ்மால் ஹவுஸ் இன் த ஹில். அது ரெண்டுத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ணி ஹேடுங்கிறதையும் போடலாங்கிறத காட்டிருக்காங்க. இட் ஹேஸ் 2 rooms அண்ட் அ கார்டன். இட் ஹேட் 2 rooms. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே கிரானி கிட்ட ஒரு ஹவுஸ் வந்து இருந்துச்சு ஹில்ஸ் மேலே அப்படிங்கிறத சொல்கிறதுனால தான் வந்து ஹேஸ் அண்ட் ஹேவுக்கு பதிலாக ஹேடிங்கை யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. த கார்டன் ஹேட் பைன் ட்ரீஸ். Birds had built nests in it. Granny also had 2 pet rabbits. They had long ears, long fur. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்ட், எஸ்டர்டே வேர்ட்ஸ். இது எல்லாத்தையும் வந்து ஹேஸ் அண்ட் ஹேவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஸ் ஆர் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ரீப்ளேஸிங் வந்து வாஸ் வரும், இதுக்கு ரீப்ளேஸிங் வந்து வேர் வரும். அதே ஹேஸ் அண்ட் ஹேவுக்கு வந்து ஹேட் வரும். ஓகேவா? ஆமுங்கிறது எப்போவுமே ஐ கூட மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எது கூடயும் ஆம் வந்து யூஸ் ஆகாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்றென்றும் தமிழ் போல் வளருவோம்.